வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. இன்று நமது நிகழ்ச்சியை ஆதரவோடு தொடர்ந்து பார்க்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியுடைய குரு அருள் உங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும். பொன்மேற்கண்ணியின் 32வது கன்னியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கன்னியில் 2 நாயன்மார்கள் வராங்க. 2 நாயன்மார்களுடைய சிவத்தொண்டை பாருங்கள். இந்த மாதிரிலாம் அந்த நாயன்மார்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இதுக்கு அர்த்தமாக அதை கருதலாம். இதுக்கு அர்த்தம் வேறு. இது சாதாரணமாக படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு பாடல். வேலை பிடித்த செங்கை வேந்தை அழிக்க உன்றன் காலை பிடித்தேன் என் காதலால் உண்மையிலே. இதுக்கு அர்த்தமே சாதாரணமாக புரியுது. வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உன்றன் செழுமையான கை. வேலை பிடித்தது செழுமையான கை. வேந்தை அழைக்க உன்றன் அரசனாக இருந்து அழைக்க உன்றன் காலை பிடித்தேன் என் காதலால் உண்மையிலே. இதுதான் சாதாரண அர்த்தம். ஆனால் இந்த அர்த்தத்தில் ஒரு நாயன்மார் எப்படி அவதரிக்கிறாங்க, எப்படி வராங்க அப்படிங்கிறது தான் இதில் 2 நாயனார் வராங்க. முதல்ல இடங்கழி நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். அங்கே 63 நாயன்மாரில் இப்படியெல்லாம் ஒரு நாயன்மாரில் சிவன் செலக்ட் பண்ணி தான் அங்கே நாயன்மார் ஆக்குறாரு. அந்த இடங்கழி நாயனார் என்றவர் கொடும்பாலூர் சிற்றரசர். சின்ன ஒரு அரசர், அவ்வளோதான். அவர் இறைவன் திருப்பணி, சிவாலய திருப்பணி, அடியார் திருப்பணி, சங்கமர் வழிபாடு, அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது, அடியார் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இதுதான் சிவன். அடியார்னு யாராக வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறது. இப்படி ஒரு நாட்டில் இவர் இருக்கிறாரு. அதே நாட்டில் வேற ஒரு செல்வந்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இதே போல் எல்லாருக்கும் அமுது படைக்கிறார். அடியார்கள் வந்தால், சிவன் அடியார் வந்திருக்கீங்களா, உத்ராட்சம் அணிஞ்சிருக்கீங்களா, விபூதி அணிஞ்சிருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உபசரிக்கிறேன், உங்களை சிவனாகவே பாவிக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் உபசரி, உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கார். அவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னென்ன தேவை அதெல்லாம் கொடுத்துன்னு இருக்கார். அப்போது அந்த சமயத்தில் ஒரு பஞ்சம் வந்துடும். இந்த சில சமயங்கள் திடீர்னு ஒரு சோதனை மாதிரி ஒரு பஞ்சம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம்னா என்ன, மழை தண்ணி வரல, மழை அந்த காலத்துலலாம் என்ன தொழில், விவசாயம்தான். செல்வம்னா என்ன, அந்த காலத்தில் நெல் தான் அந்த காலத்தில் செல்வம். பஞ்சம்ன்றது மழை பெஞ்சு தான் பஞ்சம், மழை வரலைன்னா பஞ்சம். இவ்வளோ தான், இதுதான் அர்த்தமாக எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போ மழை பெய்யவே இல்லை, விவசாயமே இல்லை, நெல்லே இல்லை, அது செல்லுமே அப்போ இவர்கிட்ட இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கொள்கை எல்லாம் அடியாரும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ இவர் தேடி வராங்க, கவுத்துட்டுவாங்க, இவர் தேடி வருவாங்க. இவர் வீட்டில் போப்பா, சாப்பாடு எப்பவும் கிடைக்கும் சிவனடியாருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இவர் வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த தொண்டு தொடரணும், பஞ்சமாக இருந்தாலும் தொடரணும்னு நினைக்கிறாரு. என்ன பண்ணலாம்? அப்போ அவர் யோசிச்சார், சரி இது நம்மக்கிட்ட நெல் இல்லை. அப்போ நெல் எங்கே இருக்குது, ஒரே ஒரு இடம், ராஜாவுடைய அரண்மனையில் தான் இருக்குது. யாருடைய அரண்மனை, இடங்கழி நாயனாருடைய அரண்மனை. இவர் உடனே என்ன பண்ணார், நேராக அந்த அரண்மனைக்கே போய்ட்றார், துணிச்சலாக போய்ட்றார். தர்மம் பண்ணணும்னு ஒரு வெறி போதை வந்ததுன்னா எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இவங்க அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கே போய் திருடுறாரு. போய் நெல்லை திருடி எடுத்துன்னு வராரு. திருடி எடுத்துன்னு வந்து சாப்பாடு போடுறாரு. அப்போ எத்தனை திருட, புது திருடனுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லாத அந்த தொழிலில் அனுபவம் இல்லைன்னா அவர் மாட்டிக்கணும். காவலர்கள் அவர் பிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் மூட்டை எண்ணெயோட அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவர் ஒன்றும் சொல்ல முடியல. ராஜா கிட்ட போய் நிற்க வச்சுட்டாங்க. யார்கிட்ட, இடங்கழி நாயனார் என்ற ராஜா, அவர்கிட்ட நிற்க வைக்கிறாங்க.
அவர் என்ன பண்ணுறாரு, இவரை பார்க்குறாரு. என்னடா இவன் பார்த்தா விபூதி இட்டுன்னு இருக்கிறான், சிவபக்தனாக இருக்கான், உத்ராட்சம் போட்டிருக்கிறான், இவன் வந்து திருடனாக இருப்பானா? அவரே ஒரு சந்தேகப்பட்டு கேட்குறாரு. ஏங்க நீங்கள் விபூதி இட்டுருக்கீங்க, சிவச்சின்னம், நீங்கள் திருநீர் அணிஞ்சிருக்கீங்க, நீங்கள் ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க, நீங்கள் திருடினீங்களா அப்படின்னாரு. ஆமாம். ராஜா அவர் திருடினவரை ஒத்துக்கிறார், அந்த செல்வந்தரே. ஆமாம், நான் தான் திருடினேன். ஏன் நீங்கள் அதை திருடினீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து அடியார்களுக்கு சாப்பாடு போட்டுன்னு இருக்கேன். என்னுடைய ஊரில் பஞ்சமாக இருக்குது, நெல்லே விளையில, தண்ணியே வரல, மழையே இல்லை, ஆற்றுலேயும் தண்ணி வரல. அது ஜனங்களுக்கு நான் சாப்பாடு பையனை தேடி வரணும்னு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும். அது உங்கள் அரண்மனையில் தான் அந்த நெல் நிறைய இருக்கிறது, அதனால் இதை நான் திருடி எதுவுமே போடுறேன் அப்படின்னாரு. ராஜாவுக்கு ஒரு மாதிரியாக போச்சு. நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு சரியாக உதவ முடியாமல் போகுதே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பசி போக்கும் தொண்டை நீங்கள் செய்கிறதுனால நான் உங்களை விடுதலை பண்ணுறேன். திருடனாக நான் உங்களை நினைக்கல, நான் உங்களை விடுதலை பண்ணுறேன். அதே சமயம் உங்களை அவர் வந்து கூட்டு உட்கார வச்சு உபசரிக்கிறார். உபசரிச்சுட்டு திருட வந்தவர் கூட்டு உபசரிக்கிறார். உபசரிச்சுட்டு உடனே மன்னன் என்ன பண்ணுறாரு, நானே இந்த நெல்லை உங்களுக்கு கொடுக்குறேன், இனிமேல் நீங்கள் எவ்வளோ இந்த கஜானா திறந்தே இருக்கும், அரண்மனை சொத்து எல்லாம் சிவனடியார்களுக்கு, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் யார் வேணும்னாலும் யாருக்கு வேணும்னா சிவத்தொண்டு செய்யணும்னு நினச்சி வந்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து இங்கேருந்து நெல் எடுத்துன்னு போய் செய்யலாம். அது கஜானா திறந்தே இருக்கும். பணமும் வேணும்னா பொண்ணு எடுத்துன்னு போங்க, நெல் வேணும் நெல் எடுத்துன்னு போங்க, ஆனால் அடியார் தொண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு. அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவர் ஒரு நாயன்மார் ஆகி இடங்கழி நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் சிவபெருமான் அவர் கூட. இதில் என்ன விஷயம்னா, நாடே பக்தி செய்யணும். அவருடைய நோக்கம் எப்படி வருது பாருங்க. நான் மட்டுமே கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு வரக்கூடாது. மன்னராக இருந்து நான் மட்டுமே கொடுக்குறேன்றது பெருமை இல்லை. ஆனால் நாட்டில் இருக்க எல்லா பிரஜைகளுமே அடியார்களை மதிக்கணும், போற்ற வேண்டும், சிவ தொண்டு செய்ய வேண்டும். இது தான் அவருடைய எண்ணமாக இருந்த தொட்டு தான் அவரை வந்து அந்த 63 நாயன்மாரில் ஒருத்தராக வராரு. இதை பாம்பன் சாமி எழுதும்போது ஜீவன் உடல் போல் தேவனும் உயிரும், ஜீவன் ஒன்று உள்ள ஆன்மா இருக்கு இல்லையா, அதனுடைய உடல் போல் தேவனும் உயிரும் அப்படின்னு சொல்லி ஞான வாக்கியம் 46 எழுதுகிறார். அதனால் எல்லா உயிர்களையும் நாம் மதிக்கணும். சிவத்தொண்டு சிவபக்தர் மாதிரி மதிக்கிறது, மதிப்பு கொடுக்கறது, அந்த மாதிரி சிவபக்தர்களுக்கு பசி தீக்கிறது, அது மாதிரி எப்போதெல்லாம் அடியார்களுக்கு யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஏதான ஒரு விதத்தில் இந்த மாதிரி தொண்டு செய்யும், உணவு கொடுக்குற தொண்டு செய்யும் பொழுது, ராஜ உத்தரவே இப்படி வரும் பொழுது அப்போ என்ன ஆகுது, எல்லா இடத்துலையும் ஒரு தர்மம் வருது. அந்த ராஜாவுக்கும் அந்த நெல் வருது, பஞ்சம் விலகுது, நெல் வருது, அந்த இறைவன் வந்து அவரே ஆட்கொள்கிறாரு. ராஜாவே எடுத்து போய் 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாரை உட்கார வைக்கிறாருன்னா ஊரே பக்தி சேவிச்சிடுறாரு. இப்படி தான் உதாரணமாக இருக்கணும். இதுதான் வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உன்றன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலே அப்படின்னு சொல்கிற திருச்செய்யில் இந்த இடத்துல நீங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நாயனார் நம்ம நாட்டில் இருந்திருக்காரு அப்படின்னு நினச்சி எல்லாரும் இன்றைக்கு இந்த திருச்செய்யில் மனப்பாடம் பண்ணுவோம். அத்தோட இன்னொரு நாயனார் இருக்கார், கலிக்கம்ப நாயனார்னு ஒருத்தருக்கிறார். இந்த கலிக்கம்ப நாயனாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இடங்கழி நாயனார் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ கலிக்கம்ப நாயனார்னு பாருங்கள், இன்னும் வேடிக்கையாக இருக்கும் அவரது. அவர் இது வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உன்றன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலே. இந்த பாடலை ஞாபகம் வச்சிங்க. இந்த ஞாபகம் வச்சுக்கு தான் இந்த நாயன்மாரில் சொல்கிறதே. இப்போ இந்த நாயனார் என்ன பண்ணுறார், அவர் என்ன பண்ணினார், நாடே பக்தி செய்யணும், அடியார் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அவர் பண்ணுறார். இடங்கழி நாயனார். கலிக்கம்ப நாயனார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீடு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பக்தி செய்யணும்னு நினைக்கிறார். அவருக்கு நாடு முக்கியம், இவர் வீடு குடும்பத்தில் இருக்கணும், வீடு முக்கியம். இவர் வீடே பக்தி செய்யணும்னு நினைக்கிறார். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா சிவச்சின்னம் சிவவேடதார் யார் வரீங்க பார்க்குறாரு. இவர் பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊரில் இருக்கார்.
இவர் சிவபக்தர்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணும் கொடுப்பார். ஆனால் கொடுக்குற விதம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் ரகசியம். பக்தியில் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழறாங்க அப்படிங்கிறது 63 நாயன்மார் எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னு இவங்களெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிடும். வர்றவங்க யார் வந்தாலும் சிவனடியாரா வாங்க முதல்ல உட்காருங்க, உங்கள் கால் பூஜை பண்ணுறேன், பாத பூஜை. பாத பூஜை காலை கழுவிட்டு பாத பூஜை பண்ணி கால் விபூதி குங்குமம்லாம் இட்டு அதுக்கு பிறகு அவங்கள வணங்கி அப்புறம்தான் அவங்களையெல்லாம் உபசரிப்பார். காலை பிடித்தேன், அதான் பாருங்கள், வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உன்றன் காலை பிடித்தேன். அவங்கள சிவமாக நினச்சி காலை பிடிக்கிறாரு. அந்த சிவனடியார் வீட்டுக்கு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க மகிழ்ந்தால் நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம். 63 நாயன்மாரில் ஒருத்தரை விளையாட்டாக சாதாரணமாக வந்துடுறாங்க. காலை கழுவி பாத பூஜை பண்ணதுக்கு பிறகு தான் இவர் அவங்களுக்கு சாப்பாடு போடுவார், உபசரிப்பார், எல்லாம் பண்ணுவார். அவங்க திருப்திப்படுத்தி ஆடை என்ன வேணுமோ கேட்குறத கொடுத்து அனுப்புவார். இந்த மாதிரி ஒருத்தர் பெண்ணாடகன்ற ஊரில் இருக்கார். அவர் குடும்பமே செய்யணும்னு நினைக்கிறார். அவர் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செஞ்சுன்னு இருக்காங்க. அப்போது ஒரு அடியார் வரார். அடியார் வந்தாக்கா அந்த அம்மா பார்க்குறாங்க. சிவனடியார் அப்படிங்கிறது இவ்வளோ பேர் வரும்பொழுது அதில் ஒருத்தர் வரார். அவர் யாருன்னா முன்னாடி இவங்க கடையில் வேலை செஞ்சவர். இவங்க கடையில் வேலை செஞ்சவரே, இவங்க வீட்டில் வேலை செஞ்சவர் ஒருத்தர் வேலைக்காரரே சிவனடியாராக வரார். இப்படி தான் வரும் எப்போவுமே, இது இப்படி தான் வரும். இப்போ இவருக்கு போய் பாத பூஜை பண்ணுறதா அந்த மாதிரி நம்மக்கிட்ட வேலை செஞ்சுருந்தா, நம்ம சொல்கிற வேலை செஞ்சு கிடந்தான், நம்ம வீட்டுக்காரர் வேலை செஞ்சான், இவனுக்கால நம்ம கழுவுறதா? அந்த அம்மாவுடைய மனம் அப்படி திரும்பிச்சு. அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி மனம் திரும்பிச்சு, அவருக்கு அது கிடையாது. அதான் பாமசாமி ஞான வாக்கியத்தில் எழுதுவார் இந்த கண்ணை பற்றி. கண்ட பொருள் அரிக்கண் துப்பு இலதே. ஞான வாக்கியம் 32. கண்ட பொருள் அரிக்கண், இந்த வெளியே இருக்க கண் இருக்குல்ல, புறப்பார்வை, இது என்ன அறிஞ்சாலும் துப்பு இல்லாத விஷயங்களை தான் இது பார்க்கும். கண்ட பொருள் அரிக்கண் துப்பு இலதே அப்படின்னு எழுதியிருப்பார். காவுக்கு ஆ ஈ முடிச்சுட்டு கங்கா சாஞ்சா முடிச்சுட்டு கக்கா கீக்கி வரும். அப்போ 32ல் காவில் இந்த மாதிரி எழுதியிருப்பார் ஞான வாக்கியத்தில். இப்போ இந்த ஞான வாக்கியத்தின்படி இந்த அம்மா பார்வை அவரை பார்க்கும்பொழுது வேலைக்காரனாக பார்த்தது. ஆனால் இவருடைய பார்வை அவர் சிவனடியார் சிவனாக பார்த்தது. இவர் திரும்பி பார்க்குறாரு, என்னம்மா தண்ணி ஊற்றலையே, காலை கழுவணுமே, தண்ணி ஊற்றலையே. அவர் வேலைக்காரன், அவர் பார்க்குறாரு வேலைக்காரன். அதனாலயா? அப்போது கை ஒரு சிவனடியாருன்னு நீ நினைக்கல, வேலைக்காரன் நினைக்கிற. சிவனடியார் அப்படி தான் வருவாங்க. அதனால் நீ பண்ணது தவறுன்னு சொல்லி அந்த அம்மா கையை வெட்டிடுறாரு. சிவனடியாருக்கு சேவை செய்யாததுக்கு இந்த கை தேவையில்லை. குடும்பத்தோடு நான் சிவத்தொண்டு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீ சிவனடியார் வேடத்தில் வரும்பொழுது வேலைக்காரனாக தான் நீ பார்க்குற. அதனால் உன்னுடைய கை இருந்து பிரயோஜனம் இல்லை, வெட்டிடுறார். விட்டு அவருக்கு பாத பூஜை பண்ணுறாரு. வேலைக்காரனாக இருந்தாலும் அவர் சிவன் வேடத்தில் வராரு, பாத பூஜை பண்ணுறாரு, சிவத்தொண்டு செய்கிறாரு, அவர் சாப்பாடு எல்லாம் போடுறாரு, உபசரிக்கிறார். சிவபெருமான் உடனே அங்கே காட்சி கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மா கைகளை திருப்பி கொடுக்குறாரு. கைகளையும் திருப்பி கொடுத்து இவருக்கு காட்சி கொடுத்து இவர் 63 நாயன்மாரில் ஒருத்தராக உருவாக்குறாரு. அந்த பெண்ணாடகம்ன்ற இடத்துல கலிக்கம்ப நாயனார்னு ஒருத்தர் வர்றாரு. நமக்கு 63 நாயன்மாரில் எப்படி வராங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த இடங்கழியார் நாயனார் நாடே பக்தி செய்யணும்னு நினைக்கிறார். கலிக்கம்ப நாயனார் வீடே பக்தி செய்யணும்னு நினைக்கிறார். அதெல்லாம் வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உன்றன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலே. இப்படி தான் நாயன்மார்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த 2 நாயன்மார்களை நம்ம மனதில் பதிய வச்சோம்னா இன்றைய நாளில் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சிவபெருமான் பாதம் வீட்டில் நிற்கும். சிவபெருமான் அனுகிரகம் வீட்டில் இருந்ததுன்னா அந்த பாத திருவடிகளை நம்ம வணங்கும் பொழுது நம்ம எல்லாரும் சந்தோஷம், மகிழ்ச்சியும், அமைதியும், நல்ல ஒரு செல்வாக்கூட இருப்போம் என்று இந்த நாளில் சொல்லி எல்லாரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். பாம்பன் சாமி கருணை எல்லார் வீட்டிலும் இருக்கட்டும்.